கைகளை தட்டி நாம் பாடுவோம். கைகளை தட்டி நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். சொல்லுங்க. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். இந்த ஆண்டுல ஒரு உடன்படிக்கை தந்தார். ஜனவரி மாசத்துல ஒரு உடன்படிக்கை தந்தார். அந்த உடன்படிக்கை நிறைவேற்றி அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி எந்த சூழலையும் விட்டு கொடுக்காம ஜீவனை தந்து வழி நடத்தினார்ல. உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மனத்தின் நிலமில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி சொல்லுங்க. உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். எல்லாரும். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். செட்டைகளால் நம்மை மறைத்தார். இந்த ஆண்டு முழுவதும் பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்களை கொண்டு நமக்கு உதவி செய்த தகப்பன் அவர். மறைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய். நன்றியோடு பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்களால் உதவி செய்த. கைகளை உயர்த்தி. செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். சொல்லுங்க. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். இன்னொருக்கா.
பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எல்லா தேவைகளையும் அற்புதமாய் சந்தித்த தகப்பன் அவர். கண்ணீரின் பாதையில் கண்மணியே என்று நம்மை அணைத்துக் கொண்ட தகப்பன் அவர். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதை திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். எல்லாரும் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளோ அருமையான பாடல். இந்த நன்றி நிறைந்த இதயம் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்கணும். ஹல்லேலூயா. நன்றி என்றைக்குமே என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சொல்லுவாங்க நன்றியை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானேங்க. ஒரு சின்ன நன்மை செய்தாலும் பெரிய நன்மை செய்தாலும் நம்மளே எதிர்பார்ப்போமா? நம்ம எதிர்பார்ப்போமா? நம்ம ஒருத்தருக்கு நன்மை செய்யும் போது அவங்க திருப்பி நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்போம்? சொல்லுங்கள். எப்படி எதிர்பார்ப்பீங்க? நன்றியோடு இருக்கணும். நம்மளை பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஸ்மைல், நம்மக்கிட்ட அன்பாக ரெண்டு வார்த்தை, நம்மளை எப்பயும் புறம்பே தெல்லாமல் ஒத்து ஒருக்காமல் ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட், இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? பரவாயில்லப்பா, உதவி செஞ்சேன். அவங்க கஷ்டத்தில் அவங்க எப்பயுமே எனக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கிறாங்க, எப்பயும் என்ன நினச்சி பார்க்குறாங்க, நேரில் பார்த்தாலும் பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு சின்ன இருதயம். நம்மளாம் மனுஷங்க, நம்மளே இவ்வளோ எதிர்பார்க்குறோம் பிறர்கிட்ட. நன்றி மட்டும் இல்லைன்னா என்ன சொல்லிடுறோம் ஒரே வார்த்தையில்? நான் உனக்கு எவ்வளோ செஞ்சேன், அவளுக்கு எவ்வளோ செஞ்சேன், என்னை மறந்துட்டாலே. இன்னும் என்ன சொல்லுவாங்க? நன்றி கேட்ட சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் சொல்லுவாங்க எவ்வளோ செஞ்சாலும். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளே என்ன பண்ணுறோம்? இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறோம், நன்றி எதிர்பார்க்குறோம். அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள்கிட்ட நம்ம எத்தனையோ நன்மைகள் வேண்டும் என்று சொல்லி கேட்குறோம் நாள்தோறும். அவர் நம்மக்கிட்ட கடிந்து கொள்ளலை, நம்மளை அதட்டல, தாழ்மையோடு கேட்குறார். ஒரு வாழ்க்கை எனக்காக வாழு, ஹல்லேலூயா, எனக்கு உண்மையாக வாழுன்னு கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணணும்? அன்போடு கனிவோடு இருக்கிற இயேசுவுக்கு, ஏசப்பா என் வாழ்க்கை நீங்கள் தந்தது, இந்த ஜீவன் நீங்கள் தந்தது, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதா அது காரணம் யார்? நீங்கள் தான். ஹல்லேலூயா. 2025ஆம் ஆண்டு நம்மளை மாதிரியே இந்த ஓட்டத்தில் தொடங்கணும் எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஜீவனோடு நிற்கிறோம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில். ஹல்லேலூயா. பாதுகாப்போடு இருக்கிறோம், பாதுகாப்பான ஒரு நாட்டில் இருக்கிறோம், பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிறோம். எந்த ஊழியும் என்ன பண்ணல, தடை பண்ணல. ஹல்லேலூயா. அதுக்கே தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது மாதிரி சபை கூட இல்லாமல் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது, இது மாதிரி ஆராதனை கூட நடத்த முடியாமல் எத்தனையோ இடங்கள் இருக்குது. இன்னைக்கு தேவன் நமக்கு பாதுகாப்பாக ஒரு நல்ல ஒரு இடத்துல, நல்ல அட்மாஸ்பியரில் இந்த வேலை நம்ம ஆராதிக்க வைக்கிறார். நல்ல வேலையை தந்திருக்கிறார், நல்ல ஒரு வருமானத்தை தராரு. இந்த நாட்கள் முழுவதும் ஏதோ ஒரு வேலையில் பட்னியாக இருந்திருப்பீங்களா? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுவர்களுக்கோ குறை வைக்கல.
3 வேளை சாப்பாடு போட்டாரா? நல்ல ட்ரெஸ் தந்தாரா? மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் தந்தார். ஜெபத்தை கேட்டாரா? நம்மளோடு பேசினாரா? வசனத்தின் மூலமாக நம்மளோடு உருவாடிக்கிறாரா? எல்லாம் செஞ்சார். ஹல்லேலூயா. அதெல்லாம் திருப்பி செலுத்த போற அந்த வேலையில். ஹல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அந்த செய்த நன்மைகள் 1000. அதை சொல்லி சொல்லி பாடுவேன். ஹல்லேலூயா. இப்போ பாட முடியாது 1000 நன்மைகளை, டைம் ஆயிரும். வீட்டில் என்ன பண்ணுங்க, செய்த நன்மைகள் 1000, ஒவ்வொரு நன்மைகளாக சொல்லி அந்த நன்மையை சொல்லி அப்படியே பாடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் பிள்ளைகளோட உங்கள் பிள்ளை பேர் சொல்லி, ஆண்டவரே என் பிள்ளைக்கு அன்னைக்கு முடியாமல் இருந்துச்சு, போன மாதம் நீ எனக்கு சுகம் தந்தீரே, என் பிள்ளைக்கு நன்றி ஐயான்னு சொல்லுங்க. அது மாதிரி லிஸ்ட் போட்டுட்டே வாங்க. 1000 நன்மைகள் வருதான்னு சொல்லி பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் தனி ஜெபத்தில் பண்ணி பாருங்க. இதுதான் 1000 சோத்திர பலிகளை எடுக்கிறது. ஹல்லேலூயா. எடுப்பீங்களா? நன்மை செலுத்துங்க. பல்லாமா நன்றி பலிபீட கட்டுவோம். அருமையான பாடலை கைகளை தட்டி நாம் பாடுவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தார். ஜீவன் தந்து நீர் அன்பு கொந்தி, பாவம் நீங்கி கழுவி விட்டு. ஜீவன் தந்து நீர் அன்பு கொந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டு. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. எல்லாரும் நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். பார்க்கும் கண்கள் தந்தார்ல, பல்லாமா. கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரை, ஓடும் ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. எல்லாரும் நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம்.
தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. glory. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். கைகளவர்த்தி நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஹல்லேலூயா. நன்மை செய்த தகப்பனவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எத்தனை நன்மை செய்து என்னை எதனால நிலைநிறுத்தி வச்சிருக்கிறீங்க? கிருபையால். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாக அது இருப்பதும் உம்முடைய கிருபை. சரி, அது அழகாக ஆக்சனோட சொல்லுவீங்களா? சண்டே கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி சொல்லுங்க. நான் நிற்பதும் இப்படி சொல்லுங்க. நிர்மூலமாகாமல் இருப்பது கொஞ்சம் அசைஞ்சு சொல்லுங்க. பிசாசு அவ்வப்போது என்ன பண்ணா, கொஞ்சம் ஆட்டி பார்க்கலாம், கொஞ்சம் சாட்சி பார்த்துடலாம், ஒரு பிரச்சனையை தந்து உன்னை உட்கார வச்சிடலாம், ஒரு போராட்டத்தை தந்து உட்கார வச்சிடலாம், சோறுடைய செய்யலாம். நம்ம ஆட்டி பார்க்கறது தான் யாரோட வேலை? பிசாசோட வேலை, பிரச்சனையோட வேலை. இயேசுவோட வேலை என்ன? மான் காலுகளை போல நம்முடைய காலுகளை பலப்படுத்தி காண்டாமிரத்துக்கு கொடுத்த பலனை தந்து சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நடக்க செய்கிற பலன் தருகிறார். ஹல்லேலூயா. வலி விளங்கும் போது என் ரத்தத்தை நினைச்சுக்கோ, என் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. சுகவீனம் படும் போது சொல்லுவது, என் காயத்தை பாரு, என் தழும்புகளால் சுகம். சமாதான குலைச்சலா இருக்கும் போது, நான் யெகோவா சாலோம், உனக்கு சமாதானத்தை நான் தருகிறேன். அதுதான் இயேசு எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாட்டு தெரியுமா எல்லாத்துக்கும்? ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த வாழ்விலுமே, எல்லா இடையிலுமே, எந்த வாழ்விலே ஏசு போதுமே. சொல்லுங்க. ஏசு போதுமே, போதுமே, ஏசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, எந்த நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. போதுமா? ஹல்லேலூயா. நிறைய பேர் சில வேளையில் ஏசு போதுமேன்னு சில இடத்துல மாற்றிடுறீங்க. எப்படி மாற்றிடுறீங்க? உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை என்ன பண்ணிடுது? மாற்றிடுது. சர்ச்சு வேண்டாமே, செய்தி வேண்டாமே, பிஸ்னஸ் போதுமே, காசு போதுமே, ஃபாஸ்டிங் ப்ரேயர் வேண்டாமே, நைட் ப்ரேயர் வேண்டாமே, கேடா விருந்து மட்டும், காது குட்டு மட்டும் போதுமே அப்படின்னு நினைக்கிறோம். சில வேளையில் அப்படியே ஷேக் ஆயிடுறோம். கரெக்டுங்களா? ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, இதனால் நீ அப்படிலாம் ஷேக் ஆனாலும் உன்னை என்ன பண்ணல, உன்னை கைவிடல, உன்னை மீண்டுமாக என்ன பண்ணுறேன், நிறுத்தியிருக்கிறேன். இந்த ஆண்டு முழுசும் நிறுத்தியிருக்கிறேன். இந்த புதிய ஆண்டில் நீ என்ன பண்ணணும்? ஷேக் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நிலைத்து இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. அதுதான் எதுக்கு அந்த வசனம் வருது வெளிப்படுத்தல. ரட்சிக்கப்பட்டோம்ல எல்லாருமே. யார் யார் ரட்சிக்கப்பட்டீங்க? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோமா? எல்லாரும் எடுத்துட்டோம். திருவிழா அட்டன் பண்ணோமா? அட்டன் பண்ணோம். ஆனால் எதுக்கு அந்த வசனம் சொல்லுதுன்னா, உங்கள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம். முக்கியமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களான்னு ரட்சிக்கப்பட்டவங்களை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவனுக்கு 5 சோதனைனா, ரட்சிக்கப்பட்டவனுக்கு எத்தனை சோதனை? 10 சோதனை. சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவனுக்கு எத்தனை சோதனை? 5 சோதனை. ரட்சிக்கப்பட்டவனுக்கு 10 சோதனை. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு சோதனை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள், போராட்டங்கள்
உண்டு, அவனுக்கு இருக்கிறத விட அதிகமாக இருக்கும். ஆனால் ஒன்றில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு. ஆனாலும் நம்ம எப்படி இருக்கணும்? அசைந்து போகாமல் நிலைத்துன்னு இருக்கணும். எதில்? கிருபையில். ஹல்லேலூயா. உன்னருக்கா சொல்லாமா? அழகாக இருந்துச்சு. நான் நிற்பதும், சொல்லுங்க, நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கிருபை. ஹல்லேலூயா. இதை நினச்சி பார்த்துக்கணும். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சு பாருங்க. ஏசப்பா உங்களை எந்த சூழ்நிலை சாய்க்காமல் பாதுகாட்டார். பாடலாமா? கைகளை தட்டி பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். வல்ல கிருபை. கிருபையால் நிலைநிற்கின்றோம், உம் கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், உம் கிருபையால் நிலைநிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலைநிற்கிறோம், உம் கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம், உம் கிருபையால் நிலைநிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. சொல்லுங்க. கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம். என்னுடைய நீதியில் ஆளுக்கான கந்தைகள் என்னை ஒருவர் நீதிமானை மாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. நீதிமானை மாற்றினதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானை மாற்றினதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம். எல்லாரும். கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம். கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டினதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம். நாள்தோறும் வல்லமை அளித்தது உங்க கிருபை. இந்த நாள் முழுசும் வரங்கிற நாள் அபிஷேகத்தினால் நிரப்பினது உங்க கிருபை. எண்ணி பார்த்து பாடுவோமா? வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை,
வரங்களை கொடுத்தது உங்க கிருப 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 எல்லாரும் கிருப 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 கிருபையால் நிலைநிற்கிறோம் கிருபையால் நிலைநிற்கிறோம் கைகளை தட்டி கிருபையால் நிலைநிற்கிறோம் கிருபையால் நிலைநிற்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நிலை நிற்கிறோம்னு வருது இல்லை பக்கத்தில் இருக்க கைகளை பிடிச்சிக்கலாமா கிளைவரால் நாங்கள் நிலை நிற்கிறோம் சரியா எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டு அடுத்த கிருபையை கொண்டாடுகிறோம் அந்த கிருபை என்ன பண்ண போகிறோம் கொண்டாட போகிறோம் இப்போ மட்டும் இல்லை வருகிற புதிய ஆண்டிலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சாத்தானுக்கு என்ன பண்ண போகிறோம் வருகிற பிரச்சனைக்கு என்ன பண்ணுது 2026 ஐ எம் கம்மிங் நான் வரேன் தனியாக இல்லை தேவனுடைய கிருபையினால ஹல்லேலூயா தேவனுடைய வழிநடத்துறதுனால அவருடைய வாக்குத்தத்தம் என் மேலே இருக்குது நான் வரேன் ஹல்லேலூயா எப்படி சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சிங்க கபில் இருந்தாலும் அவங்க மூடி கூட வேகாமல் இருந்தது போல அந்த விசுவாசத்தோடு இந்த ஆண்டு என்ன பண்ண போகிறோம் அடி எடுத்து வைக்க போகிறோம் பல்லாம எல்லாரும் சேர்ந்து சொல்ல கிருபையால் நிலைநிற்கிறோம் கான்ஃபிடென்ட்டா நாங்க கொண்டாடி கிருபையை கொண்டாடுகிறோம் தேவ கிருபையை கொண்டாடுகிறோம் க்ளோரி கிருபையை கொண்டாடுகிறோம் தேவ கிருபையை கொண்டாடுகிறோம் கிருபையை கொண்டாடுகிறோம் தேவ கிருபையை கொண்டாடுகிறோம் கிருபை 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாட வேண்டும் ஹல்லேலூயா அனைவரும் அமர்வோமா இந்த டைமில் அமர்ந்திருந்து இந்த வேலையிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாள்தோறும் அவர் கிருபை செய்து வருகிறார் ஹல்லேலூயா ஆமென் ஒரு சின்ன ஒரு குட்டி கோரஸ் நம்ம பாடி இந்த ப்ரேயர் செக்ஷனை முடிக்க போகிறோம் ஒரு சில அர்ப்பணிப்புகள் கடந்த ஆண்டில் தேவன் செய்த எல்லா நன்மைகளும் நான் நினைத்து பார்க்க முடியாத நீ கூடி வந்திருக்கிறோம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் எதனால் கூடி வந்திருக்கிறோம் அன்பினால் கூடி வந்திருக்கிறோம் சொல்லுங்க பாசத்தினால் கூடி வந்திருக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் உங்களுக்கு அறிவிப்பு சொல்லலாம் எஃப்ஜிஎம் குரூப்பில் நாளைக்கு ஆராதனை இருக்குது காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரை எல்லோரும் வந்துடுங்க எத்தனை பேர் நான் வந்து நம்ம சர்ச்சு சார்பாக வாட்ஸ்அப்பில் குரூப்பில் மெசேஜில் சொன்னனால வந்தீங்க எத்தனை பேர் அன்பால் வந்தீங்க அன்பால் வந்தீங்களா ஏசப்பா செய்த எல்லா நன்மைகளையும் நீங்கள் என்ன பண்ண போகிறேன் நன்றி செலுத்தும் விதமாக நன்றி செலுத்தி அவரை உயர்த்த போகிறேன் அன்பால் வந்துடுகிறோம் ஹல்லேலூயா இந்த அன்பு எப்படி இருக்கணும் இன்னும் அதிகமாகணும் ஹல்லேலூயா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாகணும் ஹல்லேலூயா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் ஹல்லேலூயா அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டு முழுசும் தேவனை கண்ணினை போல பாதுகாத்தார் புதிய ஆண்டுக்குள்ளே போகிறோம் உங்கள் அன்பில் என்ன ஆகக்கூடாது குறைவே வரக்கூடாது ஹல்லேலூயா பக்கத்து வீட்டு கிணறு வற்றி போனாலும் சரி அடுத்த வருஷம் உங்கள் வீட்டில் எண்ணெய் குறைஞ்சு போனாலும் சரி எது குறைஞ்சு போனாலும் சரி அன்பு குறையக்கூடாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்றைக்கி அந்த விதை வீட்டில் எல்லாம் குறைஞ்சி போச்சு ஆனால் ஊழியக்காரங்களை மதிக்க வேணும் அவளை கனம் பண்ண வேணும் இந்த அன்பு குறையில தேவனை கனம் பண்ணனால ஊழியக்காரங்களை கனம் பண்ணனால அவங்க வாழ்க்கையில் தேவன் எல்லா குறைவும் நிறைவாக்கினார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்றைக்கி சில வேலையில் எதில் குறைஞ்சி போயிடுறோம் தெரியுமா வீட்டில் ஏன் பிரச்சனை வருது ப்ரெக்னென்ட் மாதிரி இருக்கிற பர்ஸு கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்சு அப்படியே லீனாக ஜிம்முக்கு போன மாதிரி ஆயிடுது நம்ம பஸ் அப்படி போயிட்டோன்னே ஏதோ ஒன்று கேட்கும் போது
இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சின்னதாக ஒரு சலசலப்பு வரும். ஒரு சின்ன ஒரு அடுத்தடுத்த ஒரு காரியம் பண்ணும்போது என்ன ஆயிடுது, அன்பு அப்படியே குறையுது. வீட்லேயும் அன்பு குறையுது, பிள்ளைங்க இடத்துல அன்பு குறையுது. அப்புறம் கடைசியில் பார்த்தா தேவனிடத்தில் வந்து கடைசியில் அந்த அன்பு, சே என்ன ஜாம் பண்ணிட்டு என்ன. அது மாதிரி இந்த ஆண்டில் இந்த 12 மாதத்தில் ஏதோ நாட்களில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இந்த வேலையில் ஏசப்பா நான் மன்னிச்சிருங்க, என் அன்பு இன்னும் என்ன பண்ணும், நான் ஓவர் ஃப்ளேமாக நான் கொடுத்துட்டே இருக்கணும். என் சுற்றில் 1000 விஷயம் நடக்கலாம், என் கண்கள் உண்மையே பார்க்கும். ஹல்லேலூயா. என் அன்பு குறையவே குறையாது. கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் மேலே அன்பு செலுத்திட்டே இருங்க. அவர் உங்களுக்கு வழிகளை செவை பண்ணி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண்ணலாமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. எல்லாரும் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எத்தனை நாளத்துலேருந்து ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்க, எப்படி சொல்ல போகிறீங்க? மகிழ்ச்சியாக சொல்லுவாங்கள்ல, ஃபேஸில் பிரைட் இருக்கும், உங்களை நான் நேசிக்கிறேன் உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவோம் இல்லை. அப்போ ஏசப்பாவை என்ன பண்ண போகிறோம், இதயத்தின் ஆழத்துலேருந்து. அப்போ உங்கள் மூஞ்சில் சிரிப்பு வரணும். யாரையும் பார்க்காதீங்க, கண்ணை முடிக்குங்க, பரலோக தேவனை நோக்கி பாருங்க. ஏசப்பா எனக்காக எல்லாம் செய்தீங்கல்ல, நான் உங்களை நேசிக்கிறேன். எல்லா கண்களையும் மூடலாமா, இதயத்தில் கையில் வைத்துக்கலாமா? அவரை மாத்திரம் மையப்படுத்த போகிறோம். சரிங்களா? அப்படி இமேஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக எல்லாம் செய்து முடித்து சிங்காசனத்தில் இருக்கிறார், பிதாவின் வலது பரஸ்தில். நீ ஜெயிச்சுட்டு வந்தீன்னா உனக்கு என்னுடைய சிங்காசனத்தை தருவேன்னு சொல்லிட்டார். உங்களோட போட்டி என்னென்னா இருக்கணும்னா, இந்த உலகத்தில் அதாகணும் இதாகணும் இவனை மாதிரி ஆகணும் அது மாதிரி ஆகணும்லாம் இல்லை. ஏசப்பா அவருடைய சிங்காசனத்தை தரவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் அந்த சிங்காசனத்தை பிடிப்பேனா? ஹல்லேலூயா. ஜெயங்கொள்கிறவன் நான் ஜெயங்கொள்வனா? என் மேலே இவ்வளோ அன்பு செலுத்தினார், பரலோகத்தை விட்டு எனக்காக வந்தார், என் ஒருவனுக்காக வந்தார், எனக்காக மீட்பு தந்தார், எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். கடந்த நாட்கள் அன்பில் குறையப்பட்டிருந்தால் மன்னிங்க, நான் மீண்டுமாக புதிதாக நான் என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறேன், அன்பு செலுத்துகிறேன். உங்கள் அன்புக்கு எனக்கும் எந்த உறவுகளும் வரக்கூடாது, நடுவில் எந்த உறவுகளும் இல்லை. இந்த உலகத்தில் தங்கமாக 1000 உறவுகள் இருந்தாலும் என் இயேசு என்னை நேசித்ததை விட, என் இயேசு என்னை மன்னித்ததை விட, என் இயேசு என்னை அரவணைத்ததை விட யாரும் என்னை அன்பு செலுத்த முடியாது. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அவருக்கும் உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் எந்த உறவுகளும் இருக்கக்கூடாது. அவருக்கு அப்புறம் தான் எல்லாமே. அவர் பெருகணும், மற்றதெல்லாம் சிறுகணும். பணமோ காசோ மனிதர்களோ சொத்தோ பத்தோ எது இருந்தாலும் வேண்டாம், நீங்கள் மட்டும் ஆண்டவரை பெருகணும். சொல்லுங்கள். இதே நாளத்திலிருந்து கைகளை மூடி அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. இதே நாளத்திலிருந்து இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. சொல்லுங்க. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை உமக்கே என் வாழ்நாள் முழுவதும் ஆராதனை ஆராதனை. glory ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த வேலையில் முழுமையாக உங்கள் உள்ளத்தை அர்ப்பணிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. இன்னும் உங்கள் உள்ளத்தில் சில காரியங்கள்லாம் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ உள்ளத்தை எனக்கு தர, ஆனால் உன் உள்ளத்தில் சில விட்டு விட வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது. நீ அர்ப்பணிக்கணுங்கிற,
ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இன்னும் உன் வாழ்க்கையில் புதிய ஆண்டில் போகணும், புதிய நன்மைகளை பெறணும்னு நினைக்கிறீங்க. இன்னும் சிலர் மேலே கோபத்தை வச்சுருக்கீங்க, இன்னும் ஒரு சிலர் மேலே வைராக்கியத்தை வச்சுருக்கீங்க. ஜான்வரி மாதத்தில் நடந்த காரியத்தை டிசம்பர் மாதம் முடிய போகுது இந்த வருஷமே, ஆனால் இன்னும் மனசில் வச்சுருக்கீங்க, கசப்புகளை வச்சுருக்கீங்க. மன்னிக்கிற காரியத்தை மன்னிங்க. நான் உங்கள் பாவத்தை மன்னிச்சேன் அல்லவா, நீங்கள் மற்றவருடைய பாவத்தை மன்னிங்க. நீங்கள் எவ்வளோ துரோகிகளாக இருந்தாலும் பாவிகளாக இருந்தாலும் நான் உங்களை நேசித்தேன் அல்லவா, நீங்களும் எல்லாரையும் நேசிங்க. ஆண்டவர் அதான் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அர்ப்பணிக்கிறப்பா, என் உள்ளத்தில் சிலதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆவியானவர் இந்த வேலையில் உங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்தெந்த காரியத்தில் கசப்புகள், எந்தெந்த காரியத்தில் சிலவங்க குத்தி இருக்கலாம், அவங்க தெய்வத்தில் சிலவங்க காயப்படுத்தி இருக்கலாம், சிலவங்க மேலே எரிச்சல் இருக்கலாம், பொறாமைகள் இருக்கலாம். ஏசப்பா தருகிறேன் இதயத்தை, அவர்கிட்ட இதயத்தை தரும்போது பழுது இல்லாமல் தான் தரணும். அவர் பார்த்துக்குவார். அழுக்கான இதயமாக இருந்தாலும் அவர் கையில் தாங்க. அவர் சுத்தப்படுத்தும் போது ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவர் உள்ளும் புறமுமாக நம்மை சுத்திகரிப்பார். இந்த வேளையில் சில காரியங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லும் போது மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கணும். இதயத்தின் ஆழத்திலிருந்து என் இதயம் தூய்மையாகணும். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவன் இந்த இதயத்தில் வரணும்னா இதயம் பரிசுத்தமாகணும். ஹல்லேலூயா. வீட்டுக்கு கேரல் சர்வீஸ் வரணும்னு சொல்லிட்டு உங்கள் வீடை அழகாக நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறீங்க. சர்ச்லேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு அழகாக வைக்கிறீங்க வீட்டை. எங்கேயும் அழுக்கு இருக்கக்கூடாது, எங்கேயும் எது இருக்கக்கூடாது, நீட்டாக அலங்காரம் பண்ணி வைக்கிறீங்க. வந்து பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கு, உங்கள் வீடு அழகாக இருக்குது சொல்லணும்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம இதயம் என்கின்ற அந்த சின்ன இடத்துல தான் ஆண்டவர் வசிக்க விரும்புகிறார். அவர் உள்ளே வரும்போது என்னப்பா அங்கங்கே இப்படி கசப்புகளை வச்சுருக்கிறியே, இதே வாயில் திட்டுற, இதே வாயில் அல்லேலூயா போடுற, இதே வாயில் அவங்கள ஏளனமாக பேசுகிற, இதே வாயில் அந்நிய பாஷையில் பேசுகிறியே, வேண்டாம்ப்பா. ஒரே ஊற்றிலேருந்து இந்த 2 தண்ணீர் வருது நல்லதில்லப்பா. குளிர் இல்லாமல் அனல் இல்லாமல் இருக்காதப்பான்னு கேட்குறாரு இந்த காலை வேளையில். ஏசப்பா, வாக்குவாதம் பொறாமைகள் எல்லாம் தூக்கி எறிகிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் உள்ள அதே சிந்தை எனக்கு வரணும். உம்மை ஆடையாக நான் தரித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. இதுவரை நான் எந்த காரியம் வாக்குவாதம் பண்ணியிருந்தாலும் மன்னிங்க. அது நியாயமான காரணமாகவே இருக்கலாம், மன்னிங்க. உங்கள் சிந்தை எனக்கு வரணும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டு ஒப்பு கொடுத்து இந்த வரியை நம்ம அறிக்கிடலாமா? பிரைஸ் தி லார்ட். வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா, வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா, ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான், ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன். சொல்லுங்க. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஒப்பு கொடுத்து, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஹல்லேலூயா. இவ்வளோ இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போமா? இந்த வேலையில் அவருக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேலையில் ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவேன் நான், இனிமே உங்களை நான் தூய்ச்சி கொண்டே இருப்பேன், உமக்கு நான் சொந்தம். ஹல்லேலூயா. அதனால் இப்போ நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க, சொல்லுங்கள், அன்பு செலுத்திட்டீங்க, ஒப்பு கொடுத்துட்டீங்க, இதயத்தை தந்துட்டீங்க, இப்போ துதிக்கிறீங்க. இதே ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லா காரியத்தையும் செய்யும் போது ஏசப்பா உங்களோடையே இருப்பார். ஆனால் கொஞ்சம் முறுமுறுத்தீங்கன்னா
பிசாசு என்ன பண்ணுவான்? ஐ எம் கம்மிங் பாஸ்ன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருப்பான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ ஆண்டவரை பார்த்துட்டே இருந்தா நான் விலகி சென்றிடுவேன்னு சொல்லிட்டு ஓடிடுவான். நம்ம பிரச்சனை போராட்டங்க நடுவில் துதிக்க மறந்துட்டோன்னா பிசாசு தொடர்ந்து வருவான். அதனால் இப்போ சொல்ல போகிறீங்க, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால், துதி எடுத்தால் இந்த இதயத்தில் இயேசு தங்குவார், முறுமுறுத்தால் சாத்தான் என் இருதயத்தை ஆட்கொள்வான். முறுமுறுக்கிறதுனா என்ன? சில சின்ன சின்ன காரியத்தில் வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். அதனால தான் வசனம் சொல்லுது, கோபிக்கிறதுக்கு எப்படி இருங்க? கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருங்க, பொறுமையாக இருங்கன்னு சொல்லுது வசனம். கோபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? தாமதமாக இருங்க, பொறுமையாக இருங்க. பார்த்தீங்களா? பொறுமையாக இருக்கணும், தாமதமாக இருங்க, பொறுமையாக இருங்க. கோபிக்க வேண்டான்னு சொல்ல. கோபம் கொண்டாலும் அப்போ கோபம் எல்லாத்துக்கும் பிரதர், நாங்களும் உப்பு காரம் எல்லாம் போட்டு தானே சாப்பிட்றோம், எங்களுக்கு வராதா? எல்லாத்துக்கும் வரலாம். ஆனால் நல்ல விஷயத்தில் என்ன பண்ணோம்? கோபங்கள் வைராக்கியங்கள் இருக்கலாம். ஆனால் அப்படியே கோபம் கொண்டாலும் பிறரை காயப்படுத்துகிற மாதிரி கோபங்கள் கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்கள் கண்டித்து உணர்த்தலாம் குடும்பத்தில், ஒரு சில காரியங்கள் ஊழிய பாதையில் கண்டித்து உணர்த்தலாம். ஏன் மீண்டும் அவர்கள் அந்த தவறை செய்யக்கூடாது, ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் அந்த கோபம் பாவமாக வந்து வெறுக்கிற லெவலுக்கு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் அந்த கோபம் என்ன ஆயிடுது? அப்படியே மனசில் வச்சுட்டு தான் என்ன பண்ணுறான்? எல்லா தப்பும் செய்கிறான். ஜெயில் கைதிகளாக யூடியூப்பில் இருக்குது, போய் அவங்களுடைய லைஃப் சரித்திரத்தில் எடுக்கிறாங்க. பிகைன் வுட்ஸ்லாம் போய் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க? எங்கள் அப்பா அவங்க கொண்டாங்க, நான் என்ன பண்ணேன்? வெஞ்சன்ஸ் வச்சுட்டே இருந்தேன். 20 வருஷம் கழித்து போய் என்ன பண்ணிடுறான்? திருப்பி பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே போய் உட்காந்துக்கிறான். அப்போ கோவத்தை ஆற போட்டு சாப்பாடு போட்டு, காலையில் ஒரு டிஃபனு, மதியானம் பிரியாணி, நைட்டு 2 சப்பாத்தி போட்டு கோவத்தை வந்து நீங்கள் அனல் மூட்டி எழுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் அனலாக எழும்பாது. ஃபாதர் சொல்கிறார், அனல் மூட்டி கோபம், விரோதங்கள், பகைகள், இதெல்லாம் கடைசியில் எங்கே போய் முடியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பே பெரியதுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதரர்களே, துதி எடுங்க இந்த ஆண்டு முழுவதும். முறுமுறுக்காதீங்க. முறுமுறுத்தாலும், காலையில் பிரச்சனை வந்தாலும் நைட் என்ன பண்ணிடுங்க? முழங்கால் படிக்கிட்டு, ஏசப்பா நாங்கள் ஏதோ ஒன்று தெரியாமல் ஏதோ நாங்கள் பேசியிருந்தேன், என்ன பண்ணிடுங்க? எங்களுக்கு மன்னிங்கன்னு ஒப்புரவாயிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேட்கலாமா? மன்னிங்கன்னு கேட்கலாமா? நியூ சர்வீஸ் சொல்ல இருந்தேன், இப்பயே சொல்லிடலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுங்கள். என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களை நான் திட்டியிருப்பேன், மனசுக்குள்ளே திட்டியிருப்பேன். என்னை மன்னிச்சிடுங்க. முறுமுறுத்திருப்பேன். வேண்டாம், இப்போ நான் புதிய மனுஷன், இனிமேல் திட்ட மாட்டேன். இது மாதிரி மனசுக்குள்ளே சாரி கேட்டுக்கோங்க. சரிங்களா? மனசுக்குள்ளே கோவப்பட்டவங்க மனசுக்குள்ளே சாரி கேட்டுக்கோங்க. வெளிப்படையாக கோவப்பட்டவங்க வெளிப்படையாக சாரி கேட்டுருங்க. கரெக்டாக 31ஆம் தேதி நைட்டு வரும்போது, கால் கிளவராதனைக்கு வரும்போது எல்லாருமே எப்படி இருக்கணும்? புதிய மனுஷியாக. பால் ஜபராஜ் குழந்தை இருக்குது, அது மாதிரி அப்படியே ரூயல் மாதிரி நியூ ஹார்ட்டடாக என்ன பண்ணணும்? எல்லாருமே இருக்கணும். ஏமி குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க மாதிரி. சரியா? எல்லாந்தையா இருக்கிறியப்பா அப்படி இருக்கிற மாதிரி இருங்க. ஆனால் ஒரு சில காரியங்களில் வைராக்கியம் நம்மளுக்கு அவசியம், தேவனை கடத்த காரியங்களில். ஹல்லேலூயா. அதுவும் வருகிற நாட்களில் சத்தியங்களை கேட்போம். பண்ணலாமா? துதி எடுத்தால் சத்தானோடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சத்தானோடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். கீழே லோவா. துதி எடுத்தால் சத்தானோடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். சொல்லுங்க. சத்தானோடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுப்போம். துதி எடுத்தால் சத்தானோடுவான்,
முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான். புதிய ஆண்டுல முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். அல்லேலூயா. வசனம் தான் சொல்லுது. ஃபாதர் என்ன பண்ணிட்டாரு, தெளிவா பாடிட்டார். அதனால முறுமுறுக்காதீங்க, திரும்பி வந்துடுவான். அல்லேலூயா. அதனால் இந்த வேலையில் இந்த செக்ஷனை நம்ம முடிக்க போகிறோம். அதனால் பல காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். அதனால் இதயத்தை ஒப்பு கொடுத்துட்டோம், துதிக்கணும்னு நினச்சிட்டோம். அடுத்தது பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் இது எல்லாத்தையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனால் இந்த வேலையில் சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்கவே. அதனால் பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. ஹல்லேலூயா. பாடி நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. பாவிகளில் பாவியில் பிரதான பாவி பிரதான பாவி நான். நான். எல்லாரும் சொல்லுங்க. பாவிகளில் பாவிகளில் பிரதான பாவி பிரதான பாவி நான். நான். இந்த பவுல் சொன்னாரு, நம்மளும் சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் சொல்லணும்? ஒத்துக்கிறீங்களா? அதனால் சுத்தம் விரும்பும் ஜோதிக்கிட்ட ஐ எம் பெர்ஃபெக்ட்னு போகக்கூடாது. ஐ எம் இன்பெர்ஃபெக்ட், என்னை சுத்தமாக்குங்க, என்னை பெர்ஃபெக்ட் ஆக்குங்கன்னு போய் கேட்கணும். ஹல்லேலூயா. ஆமென். என்னை வணங்குன்னு சொல்கின்ற பாத்திரத்தில் ஆண்டவர் நம்மை வணைவார். என்னை இப்படி தான் வணையணும், நான் நல்ல மோல்டாக இருக்குன்னு ஆண்டவர் கையில் நம்ம தந்தோன்னா நம்ம வணைய முடியாது. அதனால் உள்ளபடியே நம்ம தரணும். ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த காலை வேளையில் அவர் பரிசுத்தமுள்ள தேவன். இந்த காலையில் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை வேலையை நிறைவு செய்ய போகிறோம். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரோக்கியே ஆடி அசஞ்ச மாறிரோ. ஆரோக்கியே ஆடி அனஞ்ச மாறிரோ. சொல்லுங்க மீண்டும். பரிசுத்த கூட்டம் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரோக்கியே ஆடி அனஞ்ச மாறிரோ. ஆரோக்கியே ஆடி அனஞ்ச மாறிரோ. சுத்தம் விரும்பம் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பம் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீ. இதயத்தில் கை வைத்து பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரோக்கியே பெருவேலை ஆடி அணிஞ்ச மாறிரோ. ஆரோக்கியே பெருவேலையில் ஆடி அணிஞ்ச மாறிரோ. என் உள்ளத்தை பாருங்கன்னு சொல்லாமா? பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. எல்லாரும் கேட்போம். நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. பரிசுத்தர் கூட்டம் நடுவே ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரோக்கியே வேலை ஆடி அணிஞ்ச மாறிரோ. ஆரோக்கியே வேலை ஆடி அணிஞ்ச மாறிரோ. எல்லாரும்
பரிசுத்தர் கூட்டம் நாடு எல்லாம் ஒப்பு கொடுத்து தேடும் சுத்த ஜோதியே ஆரோதியே திருவேளையில் ஆடி அனஞ்சம் பாரீரோ ஆரோதியே திருவேளையில் ஆடி அனஞ்சம் பாரீரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே பாவி நீச பாவி நானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ ஆமென் பாவி நீச பாவி நானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்தர் கூட்டம் நம் நடுவில் glory ஆரோதியே வேளையில் ஆடி அனஞ்சம் பாரீரோ ஆரோதியே வேளையில் ஆடி அனஞ்சம் பாரீரோ ஹல்லேலூயா ஒப்பு கொடுக்குறப்பா எங்கள் இதயத்தை ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம் இந்த ஆண்டு முழுவதும் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம் நன்றி அப்பா போதுமானவரே நன்றி ஒப்பு கொடுத்த அனைவரே ஆசீர்வதிங்க அனைவரும் முழங்கால் படியிடுவோம் Praise the Lord. ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் புகழ்ந்து பாடி துதிக்கு நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து வேறு எல்லா பகுதியிலும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா ஒரு வாழ்வு அது உமக்காக பிரியத்தோடு நன்மையோடு உத்தமத்தோடு நாங்கள் வாழ ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்.